வேதம் இப்படியாக சொல்கிறது பாருங்கள், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நாங்கள் பல வேளைகளிலே எங்கள் நம்பிக்கைகளை எங்கள் அபிலிட்டிகளிலே, எங்கள் திறமைகளிலே வைக்கிறோம். சில வேளைகளிலே நம்பிக்கைகளை மனுஷர் மேல் வைக்கிறோம். பல வேளைகளிலே எங்கள் ஸ்ட்ரென்த்திலே வைக்கிறோம். அப்படியெல்லாம் நாங்கள் வைக்கும் போதுதான் நாங்கள் தவறி விடுகிறோம். அந்த காரியம் நடக்காமல் வரும்போது நாங்கள் உடைந்து போகிறோம். ஆனால் அந்த நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைத்து பாருங்கள், அது நிச்சயமாக நடந்தே தீரும். தேவன் வாக்கு கொடுத்த தேவன் வாக்குக்கு உண்மை உள்ளவராய் அதை நடத்த வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் இன்றைய நாளில் ஏதோ ஒரு காரியத்துக்காக, ஒரு முடிவுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த முடிவு வராமல் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்கள். பிள்ளையிலே வாழ்க்கையிலே அல்லது உங்கள் ஒரு வேலைக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள். உங்கள் ஃபைனான்ஸிலே ஒரு நெருக்கடி, அதற்காக காத்திருக்கிறீர்கள். உடம்பிலே ஒரு பலவீனம், அதிலே ஒரு முடிவு வராதா என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லா நம்பிக்கையும் கர்த்தர் மேல் வையுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு முடிவு உண்டு. உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. குதிரையோ பந்தயத்துக்காக ஆயத்தப்படுத்தப்படும், யுத்த நாளுக்காக ஆயத்தப்படுத்தப்படும். ஆனால் வெற்றியோ கர்த்தரால் தான் வரும். அதே போல் தான் எங்கள் வாழ்க்கையில் முடிவு, நீங்கள் நினைத்து எதிர்பார்த்திருக்கிற முடிவு நிச்சயமாக வரும். கர்த்தரை மட்டும் நம்பும் போது அநேக காரியங்களை பார்க்காதபடி கர்த்தரை மட்டும் பாருங்கள். நிச்சயமாக உங்கள் தேவை, உங்கள் காரியங்கள், உங்கள் அங்கலாய்ப்பு எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. ஆமேன்.